மேஷராசி அன்பர்களே, சுகாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். அதுவும் லாபஸ்தானத்திலே ஆதாயத்தை அதிகப்படுத்தும் நாளாக, ஆபத்துக்கள் நீங்குகின்ற நாளாக, ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாளாக, அற்புதமான அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக வருவார்கள். தாய் வழியிலே இருந்த பகை நீங்கும். தாய் வழி உறவுகள் இருந்த பகை நீங்கும். தாய் மாமன் வழியிலே இருந்த பகை நீங்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில்துறை வளர்ச்சியடையும். சில்லறை வியாபாரங்கள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு ஏற்றமான பலன்களும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்களும் இந்த நாள் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, சகோதர ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்ற இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். ஜீவனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய பொருளாதார ஆதாயங்கள் பெருகுவதற்கு தேவையான முயற்சிகளையும் திட்டங்களையும் தீட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு தொழிலுக்கு இன்னொரு தொழில் செய்யலாமா என்கின்ற ஒரு எண்ணம் மேலோங்கும். வருமானங்கள் அதிகரிப்பதற்கு தேவையான முயற்சிகள் செய்வீர்கள். விவசாயத்துறை, கால்நடைத்துறை மற்றும் ரியல் எஸ்டேட் துறையிலே உள்ளவர்களுக்கு எதிர்பாராத தின லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. காலேஜுக்காக விண்ணப்பத்தில் ஒரு சீட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்திலே தனாதிபதி இருப்பதினாலும் அவருடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த நாள் வருகிறது. குறிப்பாக தர்மஸ்தலங்களுக்கு சென்று அல்லது தான தர்மங்கள் செய்து உங்களுடைய வலிமையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். வருமானங்கள் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கும். அயல்நாட்டு பிரயாணம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. ஆனந்தத்தை அள்ளித்தரும் நாளாக இந்த நாள் அமைகிறது. பெண்களுக்கு ஏற்றமுடைய நாளாக, மாணவர்களுக்கு சிறப்புடைய நாளாக, விவசாயிகளுக்கு வருமானம் ஈட்டித்தரக்கூடிய ஒரு நாளாக, இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானங்கள் இரட்டை மடங்காகக்கூடிய வாய்ப்புடைய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே ராகுவினுடைய காலிலே சஞ்சரிக்கிறார். உணவிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். தேவையற்ற உடல் உபாதைகள் உண்டாகலாம். வெளியிடங்களுக்கு செல்லுபவர்கள் வெளியிடத்திலே உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். கையிலே உணவை கொண்டு செல்லுங்கள். குடும்பத்தில் சில சலசலப்புகள் தோன்றி மறையும். அண்டை அயலார் வீட்டிலே சில சச்சரவுகள் தோன்றி மறையும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டிய ஒரு நாள். மனக்குழப்பத்தை நீக்கிக்கொள்ள நெல்லிக்கனி சாறு அருந்துங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பிலே கவனத்தை கூட்டுவது சற்று சிரமமாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியம் சற்று சீராகி வரக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் மனக்குழப்பத்திற்கும் ஆளாக நேரலாம். மொத்தத்தில் இந்த நாள் சங்கடங்களை நீக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, தனஸ்தானத்திலே சஞ்சரிக்கிற ராகுவினுடைய காலிலே உங்கள் விரையாதிபதி சஞ்சரிக்கிறார். 7ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி உறவிலே சற்று குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். ஆதாயங்கள் ஒரு பக்கம் பெருகினாலும் அவற்றை கொண்டு தனக்கு விருப்பமான பொருளை வாங்கிக் கொள்ள இருவருக்கும் போட்டி நிலவும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலமாக சில எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். அயல்நாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் மாணவ மாணவியர்களுக்கு படிக்கக்கூடிய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சாதனை நாளாக, சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது. கன்னிராசி என்பர்களே, லாபாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் வீட்டிலே உங்கள் ராசியில் இருக்கிற ராகுவினுடைய நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிறார். இதன் மூலமாக சொல்வது என்னவென்றால், உங்களுடைய மன பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக, எதிரிகள் மூலம் உங்களுக்கு சில சாதனைகள் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி அந்த ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள்.
சில பேருக்கு வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும், இன்னும் சில பேருக்கு வருமானங்களிலே சற்று குறைபாடு காணப்படும். மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்க தங்களுடைய ஆசிரியருடைய சொற்படி கேட்டு நடப்பது நல்லது. பெண்களுக்கு தங்கள் கணவனிடத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம், அதை தவிர்த்து கொள்ள விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். துலாம் ராசி என்பர்களே, எதிர்பாராத திடீர் பிரயாணங்கள் மூலமாக சில அனுகூலமான பலன்களும், அயல்நாட்டு வியாபாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருத்தலும், ஆடை ஆபரண தொழில் செய்வோருக்கு வருமானங்கள் அதிகப்படுத்தலும், புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருத்தலும், பெண்களுக்கு ஏற்றமான ஒரு பலனும், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும், சுய தொழில் செய்கின்ற பெண்களுக்கு எதிர்பாராத தன லாபமும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்துள்ளவங்க தன்னுடைய அறிவு பிரகாசமடையும். விருச்சிக ராசி அன்பர்களே, 4ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நண்பர்களுடைய உதவிகளோடு சில காரியங்கள் சாதிப்பீர்கள். புதிய பொருளாதார வழிவகுத்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்திருந்த தனலாபம் கிடைக்கும். குடும்ப உறவுகளிலே சில சச்சரவு ஏற்பட்டு மறையும். நண்பர்கள் உங்களுக்கு தொழில் வகையிலே பக்கபலமாக இருப்பார்கள். பெண்கள் ஆடையாபரண சேர்க்கையோடு தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். மொத்தத்தில் உங்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு நாள். தனுர் ராசி என்பவர்களே, அஷ்டமாதிபதியாக இருக்கிற சந்திர பகவானுடைய சஞ்சாரம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதனாலே நீங்கள் நன்மையை சொன்னாலும் தீமையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நாள். அடுத்தவருக்கு ஆலோசனை சொல்வதை சற்று குறைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நேர்மையானவர் என்பது உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். இந்த சமுதாயத்திலே உங்களை நீங்கள் நிரூபிக்க முயற்சி செய்யும் பொழுது தேவையற்ற சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். தொழில் முனைவோருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு தங்களுடைய வேலை பளு கூடும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகர ராசி அன்பர்களே, தனம் திருப்திகரமாக இருக்கிறது. எதிர்பார்க்காத சில தன வரவுகளும் வந்து சேரலாம். அயல்நாட்டு பிரயாணங்கள் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு காலேஜுக்காக சீட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய பொருளாதார ஆதாயங்கள் பெருகலாம். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும், இரும்பு வியாபாரம் சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்பும், எலக்ட்ரானிக் துறையாளர்களுக்கு அதிகபட்சமான வருமானங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு தனவரவு பெருகும் நாள். கும்பராசி அன்பர்களே, 6 கூடையவன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பதனாலே தேவையற்ற மனக்குழப்பங்களான உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். மன அழுத்தம், மன பயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாம். காலை எழுந்தும் சூரிய நமஸ்காரம் செய்து தியான பயிற்சியை மேற்கொண்டால் மன அழுத்தம் குறைந்து உடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகள் செய்வதிலே சற்று குழப்பமடைவீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவோடு சில செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும். குறிப்பாக உங்களுடைய பெற்றோருடைய உதவிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பொறுத்தார் பூமி யாழ்வார் என்ற இலக்கணத்திற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ளும் நீங்கள் உங்கள் பொறுமையினாலே காரியத்தை சாதிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு வளம் தரக்கூடிய ஒரு நாள் என்றாலும் விட்டு கொடுத்தும் போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்க தங்களுடைய ஆசிரியருடைய சொற்படி கேட்டு நடக்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்திலே சஞ்சரித்தாலும் அது உங்களுக்கு உபயோகமான விரயமாக இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம். குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். நெடுநாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இல்லாவிட்டாலும் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். அந்நிய மதம் சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கிறது. சில பேர் கோவில் குளங்களுக்கு சென்று மன அமைதி தேடிக்கொள்ளலாம். பெண்களுடைய ஆரோக்கியம் சீராகி மன வலிமை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். அவர்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்.